தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக, செவிவழி செய்தியாக நமக்கு கிடைத்த ஒன்று. ஏன் பதவியை ராஜினாமா செய்ய போறார் அப்படின்னா, அவர் ரொம்ப உங்களுக்கு தெரியும், மாணிக்கம் தாகூர் அவர் திமுக கடுமையா விமர்சிக்கலாம், அது வேற. அதை தாண்டி இயல்பிலேயே இனமான உணர்வு உள்ளவர், சுயமரியாதை உணர்வு உள்ளவர். இனமான உணர்வு, சுயமரியாதை உணர்வு உள்ள ஒரு மனிதர், ஒரு தலைவர் அப்படின்னா நிச்சயமா அதுல நம்ம மாணிக்கம் தாகூர் அவர்களை சொல்லலாம். நீங்க திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திமுகவையே கடுமையாக கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் அந்த நீங்க நான்லாம் பார்க்க மாட்டாரு, யாரா இருந்தாலும் கடுமையா விமர்சிக்கக்கூடிய அப்படியான ஒரு மனிதர். அவர் இப்ப ஏன் திடீர்னு பதவியை ராஜினாமா செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ஷாக் அடிக்கக்கூடிய தகவல். அது ஏன் அப்படின்னா, அவருக்கு பதில் வேறு யார் காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக போகிறார் அப்படின்னா, காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி மட்டுமல்ல, தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையே ராஜினாமா செய்வதற்கு துணிந்து விட்டார் திரு மாணிக்கம் தாகூர் அப்படிங்கறதான் இதில் இருக்கக்கூடிய செய்தி. ஏன், என்ன பிரச்சனை காங்கிரஸ்குள்ள அப்படிங்கறத நம்ம விரிவாக வீடியோக்குள் பார்க்கலாம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்விச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மாணிக்கம் தாகூர் அவர்களே இது குறித்து பேசியிருக்கிறார். அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குது, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோ தான் இப்ப மேட்ரு. அந்த வீடியோ வச்சுதான் நம்ம இந்த ஒரு முடிவுக்கு, இந்த சந்தேகத்துக்கு ஏன் நம்ம நகர்ந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசிய வீடியோ தான் காரணம். இப்ப மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசிய வீடியோவினுடைய அந்த சிறு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. தம்பி, அந்த வீடியோ காட்டுங்க. திரு அன்புமணி அவர்களுடைய பேச்சு கேட்டேன். மத்திய அரசு, மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு உரிமை கிடையாது, இந்த மேகதாது அணை கட்டணம்னா அவங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லைன்னு சொல்லி நேற்று அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க கேட்ட கேள்விக்கு அதை எதிர்த்து மோடி அரசுல இருந்து நீங்க வித்ரா பண்ணுவீங்களா? ராஜ்யசபால ஆதரவு வித்ரா பண்ணுவீங்களா? ஒரு ஆள் தானே இருக்கீங்க. பாத்துட்டீங்களா? இப்ப மாணிக்கம் தாகூர் என்ன கேட்கிறாரு, காவிரி விவகாரத்தில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி தேவையா அப்படின்னு, கர்நாடகத்திற்கு அனுமதி தேவையா, அனுமதி பெற்றுத்தான் கட்ட வேண்டுமா அப்படின்னு கேட்டு ஒரு கேள்விய பாமகவினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் எழுப்புறாரு. இப்ப இந்த கேள்வியை எழுப்பியவுடன், எதுல, ராஜ்யசபால உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இந்த கேள்வியை எழுப்பியவுடன் ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லுது? அனுமதி எல்லாம் தேவையில்லைன்னு ஒரு பதில் சொல்லுது. இதற்கு கொந்தளிக்கிறார் ஐயா மாணிக்கம் தாகூர். என்ன சொல்றாரு? ஒன்றிய அரசு அனுமதி தேவையில்லை என்று சொல்லிவிட்டது. எப்படிங்க? ஒன்றிய அரசு அனுமதி தேவையில்லை என்று சொல்லிவிட்டது. இப்ப நீங்க பாஜக கூட்டணியில வேணா இருக்கிறீங்க, நீங்கள் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியில் வருவீர்களா? நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வீர்களா அப்படின்னு ஐயா மாணிக்கம் தாகூர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக, டெல்டா விவசாயிகளுக்காக கொந்தளிக்கிறார். சூப்பர்யா, சூப்பர் 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 சூப்பர். அப்படியே இப்ப ஐயா என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னு கேட்டா, மாணிக்கம் தாகூரை அன்புமணி ராமதாஸை பார்த்து பதவி விலகுவீர்களா, நீங்க கூட்டணி வெளியில வருவீங்களா அப்படின்னு கேட்கும் போதே மாணிக்கம் தாகூருடைய மனசாட்சி இருக்குல்ல, அது டொபுக்கடியர்னு வெளியில விழுந்து மாணிக்கம் தாகூரை பார்த்து, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ எப்ப ரிசைன் பண்ண போற அப்படின்னு கேட்டுச்சான். மனசாட்சி மாணிக்கம் தாகூரை பார்த்து கேட்டிருக்கு. என்ன கேட்டிருக்குது? கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சி தானே நடக்குது, அந்த காங்கிரஸ் அரசு தானே தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கிறது, கர்நாடகத்தில் ஆளும் காங்கிரஸ் தானே மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டுவேன்னு சொல்லுது. இப்ப அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு அன்புமணி ராமதாஸை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களே மிஸ்டர் தாகூர், மாணிக்கம் தாகூர், உங்களுடைய மனசாட்சி தான் பேசுகிறேன். உங்களுக்கு சூடு சொரண, வெக்கமானம், இனமானம், தன்மானம், சுயமரியாதை ஏதாவது இருந்தா இந்த பதவி தேவையில்லை, தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் காங்கிரஸில் நான் நீடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகிட்டு வாங்கன்னு மாணிக்கம் தாகூருடைய மனசாட்சி மாணிக்கம் தாகூரை பார்த்து கேட்டிருக்குது. இப்போ இந்த இனமான உணர்வு, சுயமரியாதை தமிழ்நாடு விவசாயிகளின் மீது கொஞ்சமேனும் பற்றி இருக்கும் என்று சொன்னால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாணிக்கம் தாகூர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும், ஒண்ணு. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சியிலேருந்தே வெளியில வரணும், 2. அடுத்தது, காங்கிரஸ் எம்பி பதவியை ராஜினாமா செய்யணும், 3. ஏன்னா அந்த காங்கிரஸ் தான் இப்ப அணை கட்ட போகுது இல்லையா? அல்லது கர்நாடகாவுக்கு போய் காங்கிரஸ்ல பேசி சண்டை போட்டு நிப்பாட்டணும், அணையை கட்டாதீங்கன்னு சொல்லி. இப்ப நீங்க 2 எடுத்துங்க. இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் கிடையாது, ஒன்றிய அரசு தாங்க பிரச்சனை. ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு என்னன்னு, அணை கட்டுவதற்கு அனுமதி தேவையில்லை என்று சொல்லிவிட்டது. அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் நான் அன்புமணி ராமதாஸை பார்த்து கேட்டேன் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வழக்கறிஞர் சுதா அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா அவர்கள்
ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதே மத்திய அரசு, இந்த மாதிரி அணை கட்டுவதற்கு அனுமதி தேவையில்லையான்னு. அதுக்கு ஒன்றிய அரசு தெளிவா சொல்லி இருக்குது, காவிரி மேலாண்மை ஆணைய ஒப்புதலின்றி மேகதாது அணை கட்ட முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. நல்லா கேட்டுக்குங்க மாணிக்கம் தாகூர். இப்ப ஒன்றிய அரசு என்ன சொல்லிடுச்சு, காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய அனுமதியின்றி மேகதாது கட்ட முடியாது. இப்ப அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு அடுத்தது பதில் சொல்லுது, அனுமதி கொடுக்கறதுலாம் அவ்வளவு எளிதில்ல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க, ஆணைய ஒப்புதல் விரிவான திட்ட அறிக்கையின்றி சுற்றுச்சூழல் அனுமதி என்ன செய்யாது, தர முடியாது. ஆணைய ஒப்புதல் எப்ப கிடைக்கும், விரிவான திட்ட அறிக்கை, சுற்றுச்சூழல் அனுமதி, இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் வந்தா தான் அங்க அணை கட்ட முடியும்னு ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. ஆனா கர்நாடகா என்ன சொல்லுது, இதெல்லாம் கிடையாது, நான் அணை கட்டியே தீர்வேன்னு சொல்லுது. இப்ப என்னோட கேள்வி, ஒன்றிய அரசு உங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி கேட்ட கேள்விக்கு மேலாண்மை ஆணையத்தினுடைய அனுமதி என்று கட்ட முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இப்ப காங்கிரஸ் அரசு, கர்நாடக காங்கிரஸ் அரசு இதை ஏற்றுக்கொள்ள போகிறதா அல்லது கட்ட போகிறதா? கர்நாடகா இல்ல நாங்க கெட்டுவோம்னு சொல்லுது. இப்ப யார் யாரை ஏமாத்துறது? காங்கிரஸ் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறதா, பாஜக ஏமாற்றுகிறதான்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய தலையில முளக அரைச்சிருக்கீங்க. காங்கிரசும் பாஜகவும் ஒண்ணு, அறியாத தலையில மண்ணுங்கிற மாதிரி இரண்டு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை ஏமாற்றி வந்திருக்கிறீர்கள். இப்போ காங்கிரஸ் ஏமாத்துது. இப்ப இதுல என்ன சொல்லுவாரு மாணிக்கம் தாகூர் அல்லது காங்கிரஸ் கட்சி எல்லாம் ஆகும்னா எங்க போயிடுறாங்கன்னா, இது எல்லாம் காங்கிரஸ்க்கு இந்த பிரச்சனைக்கு காரணமே திமுக தான். இப்ப இந்த ஆதவர்ஜனாவும் அதே தான் சொல்றாரு, திமுக தான் இந்த பிரச்சனை, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். எதுக்குதான் திமுக காரணம் இல்ல? அவங்களுக்கு வைத்த வழியா அதுக்கு திமுக தான் காரணம். எல்லாத்துக்குமா இந்த பிரச்சனையை நான் கரெக்டா உங்களுக்கு உடைக்கிறேன். உண்மை என்ன, கலைஞர் அன்று மட்டும் வழக்கை வாபஸ் பெறாமல் இருந்திருந்தால் எந்த வழக்கு எப்ப நடந்துச்சு, எவனையாவது நிப்பாட்டி கேளுங்க, எவனுக்கும் பதில் சொல்ல தெரியாது. 1924 அன்றைக்கு மைசூர் மாகாணம், இங்க சென்னை மதராஸ் மாகாணம், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. 1924 என்ன சொல்லப்போனா கலைஞர் பிறந்த ஆண்டு. 1924 இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது, 50 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க இரண்டு மாகாணங்களுக்கு இடையில பிரிட்டிஷ் ஆட்சி. அந்த ஒப்பந்தத்துல 50 ஆண்டுகளுக்கு எப்படி எல்லாம் தண்ணீரை பரிமாறிக்கணும், என்னென்ன செய்யணும்னு ஒப்பந்தம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தை நம்ம நினைச்சணும் திருப்பி எப்படி புதுப்பிச்சுக்கலாம் அல்லது அப்ப இருக்கிற சூழலை பொறுத்து பேசிக்கொள்ளலாம்னு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு. ஆனா கர்நாடகா என்ன பண்ணுது, 1974 50 ஆண்டுனா 1974 அந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வரப்போகுது. அதற்கிடையில இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது, மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுகின்றன. இதெல்லாம் நடந்து அங்க ஒரு முதலமைச்சர், இங்க ஒரு முதலமைச்சர், இப்படி எல்லாம் இருக்கின்ற பொழுது இங்க கர்நாடகா பிரச்சனை பண்ணுது. அதெல்லாம் கிடையாது, இந்த என்னது இந்த உடன்பாடு, இந்த அறிக்கை, இதெல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம், இந்த ஒப்பந்தத்தெல்லாம் ஏத்துக்க மாட்டோம்னு பிரச்சனையை ஆரம்பிச்சு 1968 கிட்டத்தட்ட என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க அப்ப 67 பேரறிஞர் அண்ணா இங்க முதலமைச்சர். 68களிலேயே அவங்க ஹேமாவதி, ஹேரங்கி அணைகளை கட்ட தொடங்கி விடுகிறார்கள். கர்நாடகா 68 ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப 68 திமுக ஆட்சிக்கு வருது. இங்க கர்நாடகா 68க்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. திமுக இங்க இருந்து எதிர்க்குது. அன்றைக்கு இந்த காங்கிரஸுக்கும் அதே தலைவலி இருக்குது. 67 அண்ணா முதலமைச்சர் ஆனவுடன் 68 அங்க ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் கட்டுவதற்கான பணிகளை தொடங்கியவுடன் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, அன்னைக்கு இருந்த மத்திய அரசு போய் முறையிடுகிறது. பாருங்க, அன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்தவர் திரு மாதவன், சட்ட அமைச்சர் மாதவனையும் கூட்டுக்கிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த முத்தமிழர் டாக்டர் கலைஞர் டெல்லிக்கு செல்கிறார். டெல்லியில அன்னைக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த திரு KL ராவ் அவர்கள் முன்னிலையில எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆகஸ்ட் மாதம் 1968 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19, 20 ஆகிய 2 தினங்களில் அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. கர்நாடக தரப்புல இருந்து ஒரு அமைச்சர் வர்றாரு, இங்க இருந்து நாம போறோம். ஆனா பேச்சுவார்த்தையில கர்நாடகா எந்த இடத்துக்கும் நகர மாட்டேங்குது, நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சுமூக தீர்வுக்கு வர மறுக்கிறாங்க. இது 1968. இது பல கட்ட பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் தோல்வி. 1969 அண்ணா காலமாகிறார். 69 முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அப்ப திருப்பி நம்ம இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்துறோம். அன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் வீரேந்திர பாட்டீல் அவர் இந்த கூட்டத்துல கலந்துக்கிறார். நோ யூஸ். இப்ப இப்படியே பிரச்சனை போயிட்டு இருக்குது. எதை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிக்கின்ற பொழுது 1970
ஏப்ரல் 17, மே 16, அக்டோபர் 12, அக்டோபர் 27, 4 நாட்கள் இதே மாதிரி என்ன செய்யறாங்க, மாநில முதலமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. இதுலயும் தீர்வு எட்டப்படல. அப்ப திமுக என்ன பண்ணுது, 1971 ஜூலை 8ஆம் தேதி காவிரி பிரச்சனைக்கு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும், அது மட்டும்தான் தீர்ப்பு, அது மட்டும்தான் தீர்வு தரும்னு சொல்லி ஒரு ட்ரிபியூனல் அமைக்கணும், நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி சட்டப்பேரவையில், தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது. ட்ரிபியூனல் தான் தீர்வு, நம்ம ஒரு ட்ரிபியூனல் அமைப்போம். ட்ரிபியூனல்ங்கிறது ஒரு செக் வைக்கிறது. அந்த ட்ரிபியூனல் தீர்ப்பு வரைக்கும், ட்ரிபியூனல்ங்கிறது ஒரு ஜுடிஷியல் பாடி, அதோடைய தீர்ப்பு வர்ற வரைக்கும் காவிரியில அவங்க அணை கட்ட முடியாது அல்லது வேற எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு செக் வைக்கிற முயற்சியாக இதை செஞ்சாங்க. சரியா? ரைட். இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதோடு நில்லாமல் ஆகஸ்ட் மாசம் நடுவர் மன்றம் அமைக்க சொல்லி ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட சொல்லி, அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசுக்கு உத்தரவிட சொல்லி நீதிமன்றத்துக்கு போகுது திமுக. சரியா? நல்லா கேட்டுக்கிட்டாங்க. இது திமுக தான் தப்பு, திமுக தான் தப்புங்கிறாங்களே, டேட்டாவோட சொல்றாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு போகின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு நீங்க சொல்லுங்க, யாருக்கு, ஒன்றிய அரசுக்கு சொல்லுங்க, கர்நாடக அரசு புதிய அணை கட்டும் வேலைகளை தொடராமல் தடுக்கவும் காவிரி பிரச்சனைக்கு ஒரு நடுவர் மன்றத்தை அமைக்கவும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு உத்தரவு கொடுங்க ஒன்றிய அரசுக்குன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல முரசொலி மாறன் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். 21ஆம் தேதி மே மாதம் 1972ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு வருகிறார் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், அன்றைக்கு இந்தியாவினுடைய பிரதமர். அப்ப அவங்க ஒண்ணு சொல்றாங்க, இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்குது, 2 ஸ்டேட்டுக்கு இடையில நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க, நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன். ஏன்னா கர்நாடகால காங்கிரஸ் அரசு, இந்திரா காந்தி சொன்னா அவங்க கேட்பாங்க, நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வை எட்டலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கெல்லாம் நடத்தி எவ்வளவு நாள் ஆகுது, எத்தனை ஆண்டுகள் ஆகும், பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வை எட்டுவதை நோக்கி திமுக நகர வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. திமுக தலைவர், அன்றைக்கு திமுக தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அந்த குரல்களுக்கும் செவி மடுத்து, சரி நாம வழக்க வாபஸ் வாங்கினா பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. இந்திரா காந்தி ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனா வழக்கு இருக்கும்போது எப்படி பேசுறது? இப்ப நம்ம ஊர்லயே 2 பேருக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைனா வழக்க வச்சுக்கிட்டு எப்படி பேசுறது? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், சமாதான பேச்சுவார்த்தை, முதல்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குப்பா, இப்படிதான் வருவோம். இப்ப இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொல்றாங்க, நீங்க இந்த வழக்க வாபஸ் வாங்கினீங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணலாம். கலைஞர் உடனே போய் வழக்க வாபஸ் வாங்கல, ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னையில் தலைமைச் செயலகத்தில் கூட்டுகிறார். அப்படி கூட்டப்பட்ட அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல அனைத்து கட்சிகளினுடைய ஆலோசனைகளின் அடிப்படையில் எல்லாரும் அதான் சொல்றாங்க, சரி நாம அப்படி ஒண்ணு பண்ணலாம், ஆனா ஒண்ணு, நாம இன் ஃபியூச்சர் கேஸ் போட முடியாதபடி ஆடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் தற்காலிகமாக இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உடனடியாக தீர்வு காணப்படும் என்றால் அது மகிழ்ச்சி, நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா இந்த பேச்சுவார்த்தையில் நீங்க எங்களை ஏமாத்தினா நாங்க திருப்பியும் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்று சொல்லி அந்த பாயிண்டையும் சேர்த்து வழக்க திரும்ப பெற்று சட்ட ரீதியாகவே நாங்க திருப்பி வருவோம், இது பேச்சுவார்த்தைக்கு போறோம்னு சொல்லி சட்ட ரீதியாக அனைத்து கட்சிகளுடைய ஒப்புதலோடு அந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டுச்சு. இது 1972. சரியா? நடக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 1972க்கு அப்புறம் நீங்க வழக்க திரும்ப பெறாங்க. 72ல எம்ஜிஆர் அஇஅதிமுக என்ற ஒரு தனி இயக்கத்தை தொடங்குகிறார். அடுத்தது எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் ஆட்சி வருது. எம்ஜிஆர் ஆட்சியில 13 ஆண்டுகள் இதை பற்றி யாரும் கேட்பார் இல்லை, இதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே எல்லாரும் கிடப்பில போட்டாங்க. 13 ஆண்டுகள் எம்ஜிஆருடைய ஆட்சியில இந்த பிரச்சனையை அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, நீர்த்து போக செய்து ஒண்ணுமில்லாம ஆக்கி. அப்ப திருப்பி எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு 1989 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 1989க்கு பிறகு மீண்டும் முதலமைச்சராக வந்த பிறகு விபி சிங் அங்கே பிரதமர், இங்க டெல்லியில விபி சிங் பிரதமர், இங்கே தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சர். அப்ப ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1990ல நீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று காவிரி நடுவர் மன்றம் அமைப்பதற்கு விபி சிங் உத்தரவிட்டார், ஆணையிட்டார். காரணம், அன்றைக்கு விபி சிங்கிற்கு திமுகவின் ஆதரவோடு தான் அவர் என்ன செஞ்சாரு, பிரதமர் ஆனார்.
அந்த விபி சிங் தான் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை திமுகவின் அழுத்தத்தால், திமுகவின் ஆலோசனையால், திமுகவின் அழுத்தத்தால், திமுகவின் கோரிக்கையால் மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை அவர்தான் சட்டமாக்கினார், ஆணை பிறப்பித்தார். அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அதை சட்டமாக்கியதன் காரணமாகத்தான் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. பிசி எம்பிசிக்கான இடஒதுக்கீடு இருக்குல்ல, அதை உறுதிப்படுத்தியது. அது உறுதிப்படுத்தப்பட்ட கோபத்துலதான் எல்கே அத்வானி ரத யாத்திரை கிளம்பினார். பிபி சிங் ஆட்சி கலைக்கப்பட்டது, கவிழ்க்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. அப்ப போராடி ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்தார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை தான் அப்படியே உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பாக கொடுத்தது. அதைத்தான் நான் பலமுறை சொல்றேன். அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கான நீதியை நிலைநாட்டக்கூடிய தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். ஆனா பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து திருப்பியும் துரோகம் செய்து தமிழ்நாட்டிற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பதில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைத்தார்கள். ஆணையம் வெறும் டெக்னிக்கல் பாடி, அதை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வாரியம் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி, அதையும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்ப இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் யார்? யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இதே இப்ப உடனே என்ன செய்யறாங்கன்னா, நீங்க ஏதாவது டேம் கட்டினீங்களா, நீங்க காவிரியின் குறுக்கே ஏதேனும், இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, காவிரியை நம்ம இது என்ன சொல்றது, பாபநாசம் டேம் கட்டினாங்கல்ல, பாபநாசத்துல அணை கட்டணும், மணிமுத்தாறு அணை கட்டணும். ஒரு அணையை எங்க கட்ட முடியும், ஒரு தடுப்பணையை எங்க கட்ட முடியுங்கிற அறிவு குறைந்தபட்சம் இருக்கிற யாரும் இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அணைங்கிறது இரண்டு, நீங்க மலையிலிருந்து அப்படியே அருவியிலிருந்து தண்ணி வருதுன்னா, நீங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையம் பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க தமிழர்கள் இடத்தை. அந்த மலைப்பாங்கான இடத்திலிருந்து திருப்பி எங்கே ஊருக்குள்ள தண்ணி பாய தொடங்குகிறதோ அங்க இரண்டு மலைகளுக்கு இடையில தான் நீங்க என்ன செய்ய முடியும், அணைகளை கட்ட முடியும். நீங்க ஆற்றுப்பகுதியில தடுப்பணைகளை கட்டலாம். ஒரு 150 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்க முடியுமா? அப்படி அணை கட்ட முடியுமா? ஆற்றுப்பகுதியில கட்ட முடியாது. அப்ப தடுப்பணைகள் கட்டலாம். தடுப்பணைகள் காவிரியில் கட்டப்பட்டிருக்கிறதா? ஆம், கட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க? தடுப்பணைகள் யார்? இப்ப கல்லணை யார் கட்டினா? கரிகாலன் கல்லணையை கட்டினாலும் வரலாற்றை படிக்கிறோம். அது என்னது? தடுப்பணை. இப்ப நீங்க வருஷப்படி பாருங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழன் கல்லணையை கட்டுறான். கிபி 2ஆம் நூற்றாண்டு. அப்புறம் முக்கொம்பு திருச்சியில 1836 இருந்து 1838 வரைக்கும் பிரிட்டிஷ்கார ஆட்சியில சர் காட்டன் கட்டியது. எது? முக்கொம்பான. அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்தது கீழணை, லோயர் டேம்னு சொல்லுவாங்க கொள்ளிடத்துல, அது 1838, அதுவும் சர் காட்டன் கட்டியது. சரியா? இப்ப இந்த 3 தடுப்பணை காவிரில இருக்கு. இது இல்லாம ஒரு தடுப்பணையை கட்டியது யார் தெரியுமா? முத்தமிழர் டாக்டர் கலைஞர். மாயனூர் தடுப்பணை கரூர்ல 2008ஆம் ஆண்டு கட்டினார். மாயனூர் தடுப்பணை. இப்ப நீங்க மொத்தமே காவிரியில சொல்லிக் கொள்வது போல இருக்கக்கூடிய அணைகள் 4 தடுப்பணைகள். இது இல்லாம இடையில அங்கங்க ஷட்டரை போட்டு நம்ம சின்ன ரொம்ப ஸ்மால் செக் டேம் மாதிரி குட்டி குட்டியா கலைஞர் நிறைய கட்டினாரு. நான் சொல்றது மினிமம். இப்ப இது 1.5 டிஎம்சி தண்ணீர், கல்லணை 1 டிஎம்சி தண்ணீர். இதான் அங்க தேக்க முடியும். ஆத்துக்குள்ள நீங்க அவ்வளவுதான் தேக்கணும். அதுக்கு மேல தேக்கினீங்கன்னா 2 பக்கம் ஊருக்குள்ள வந்துடும். அப்ப இந்த மாதிரியாக தண்ணீரை தேக்கி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு திட்டமிட்டவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இது இல்லாம ஒண்ணு பண்ணாரு. 1989 அவர் முதலமைச்சரான போது, அது வரைக்கும் எம்ஜிஆர் அதை கண்டிக்கவே இல்லை. சரி, கர்நாடகா பிரச்சனை பண்ணுது, நாம ஒரு செக் டேம் கட்டி ஒண்ணு செய்வோம், அது ஒரு திட்டம். அது இல்லாம என்ன செஞ்சாரு? அப்பதான் சரிப்பா, அவங்க தொடர்ந்து தகராறு பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. விவசாயிகள் மின் மோட்டார் பயன்படுத்தி, இப்ப நீங்க கிணறு போட்டிருக்கீங்க அல்லது போர் வச்சிருக்கோம் அப்படின்னா, அங்கேயிருந்து மின் மோட்டார் மூலமா தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். இலவச மின்சாரம் என்ற ஒன்றை அங்கதான் கொண்டு வர்றாரு. அவன்கிட்ட ஒரு பக்கம் நம்ம உரிமைக்கு சண்டை போடுவோம், இன்னொரு பக்கம் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒண்ணு செய்வோம்னு சொல்லி இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு ஒண்ணு அறிவிக்கிறார். இந்த இலவச மின்சாரம் பல விவசாயிகளுடைய வாழ்க்கையில் பெரும் அளவு மாற்றத்தை கொண்டு வந்தது என்பது உண்மை. அப்ப இவ்வளவு கர்நாடகாவில காவிரி சிக்கலுக்கு தமிழ்நாடு அரசு, குறிப்பா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இவ்வளவு செய்த பிறகு இன்னமும் இந்த காங்கிரசும் பாஜகவும், ஏன்னா அவங்களுக்கு எப்படியா கர்நாடகத்துல ஆட்சி அமைக்கணும், அதுக்கு இன்னும் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கேட்காரு பாருங்க, அன்புமணி ராமதாஸ் பதவி விலகுவாரா? நியாயமான கேள்விதான். பாஜக நமக்கு வஞ்சகம் செய்கிறது. பாஜக கூட்டணியில நீங்க ஏன் இருக்கிறீங்க?
அன்புமணி ராமதாஸ் பதவி விலகணுங்கிற கேள்வியில நியாயம் இருக்கிறது. அதே கேள்விதான் பாஜகவின் துரோகத்திற்கு சற்றும் குறைந்ததல்ல காங்கிரசின் துரோகம். கர்நாடகால நீங்க பணம் போறாங்க, நீங்களும் பதவி விலகுங்க நாங்க கேட்கிறோம். சரியா? அல்ல மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, எப்பொழுது உங்கள் பதவி விலகல்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சால்வி எல்லாம் போட்டு வேணாலும் மரியாதை செஞ்சு பட்டாசு கிட்டாசு எல்லாம் போட்டு நல்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல உங்களுக்கு நினைச்சிறேன் மைசூர் வாங்கிட்டு வந்து தரேன். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டிற்காக, இனமானத்திற்காக, சுயமரியாதைக்காக நீங்கள் பதவி விலகிறீர்கள் அல்லவா? சரி, ஒருவேளை அப்படி பதவி விலகலைன்னா நான் இப்ப சொன்னேன்ல கொஞ்சம் பட்டியல் போட்டேன், அதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். வேற என்ன சொல்றது? தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டின் மக்களுக்காக இதை செய்யலைன்னா நீங்க அன்புமணி ராமதாஸ் கேட்ட ஒரு கேள்வி நியாயமான கேள்வி. அங்க பிள்ளையும் கிள்ளி விட்டு இங்க தொட்டிலையும் ஆட்டுற கதை. கர்நாடகால போய் காங்கிரஸ் அணை கட்டியே தீர்க்க வேண்டியது காங்கிரஸ். இங்க நாங்க காங்கிரஸ் அணை கேட்ட மாட்டோம், அது கேட்ட மாட்டோம், அது அவங்க கேட்டுறாங்க. என்ன கதை? இதுல காங்கிரஸோடு சேர்ந்து இப்ப எப்படியாவது காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ கூட ஆதரவு இருந்தா தான் ஆட்சியை காப்பாத்திக்க முடியுங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை தொடக்க மாட்டார். அவர் பாஜகவையும் கண்டிக்க மாட்டார், காங்கிரஸையும் கண்டிக்க மாட்டார். நல்லா இருக்குல்ல? அவரு அங்கேயும் ஒரே டயத்துல பாஜக காங்கிரஸ் 2 பேரோடையும் கூட்டணி வச்சிருக்கிறாரு ஐயா. நாட்டு மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து வாட்ஸ்அப்ல வரக்கூடிய வதந்திகளை நம்பாதீங்க. வரலாற்றை தேடி படியுங்கள், உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள், உண்மையின் பக்கம் நில்லுங்கள். அது மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி உறக்க சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேடி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.